குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது கேரளாவின் மிகப்பெரிய அரண்மனை வளாகம். ஆனால் இதற்குள் இருக்கும் ஒரு விஷயம்தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும். 1914 கேரளாவின் முதல் எலிவேட்டர் அமைக்கப்பட்ட அரண்மனை. டச் தாக்கத்துடன் பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை பாணியில் அமைந்த கொச்சி அருகே ட்ரியுபுனித்ராவில் இருக்கும் ஹில் பேலஸ். அரண்மனைக்குள் செல்ல இந்த படிகள் வழியாக மேலே ஏற வேண்டும். மேலே வந்தவுடன் இந்த கட்டிடத்தின் மேற்பகுதியில் அரச குடும்பத்தின் முத்திரை தென்படுகிறது. இந்த அரண்மனை 1865 கொச்சின் மகாராஜாவால் கட்டப்பட்டது. மொத்தம் 54 ஏக்கர் பரப்பளவில் பரந்துள்ள இந்த வளாகத்தில் 49 கட்டிடங்கள் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் டச் தாக்கத்துடன் பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நுழைவு வாயில் வழியாகவே அரண்மனைக்குள் செல்ல வேண்டும். உள்ளே வந்தவுடன் கண்ணாடி விளக்குகளின் கீழ் அரச குடும்ப முத்திரை பொறிக்கப்பட்ட நாற்காலி வைக்கப்பட்டுள்ளது. மகாராஜாவின் அரியணையை சுற்றி மற்ற நாற்காலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு முழுவதும் ஒரு அரசவையைப் போல் தோன்றுகிறது. இந்த அரண்மனையின் மிக சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று இந்த எலிவேட்டர். கேரளாவில் அமைக்கப்பட்ட முதல் எலிவேட்டர் இதுதான். இந்த அரண்மனை முழுவதும் இத்தாலிய பளிங்கு ஓடுகள், விக்டோரியன் மலர் வடிவ ஓடுகள் மற்றும் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பீங்கான் ஓடுகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. இங்கு காணப்படும் இந்த யானை செம்மரத்தில் செய்யப்பட்டதாகும். ஆனால் இதன் தந்தங்கள் உண்மையானவை. இது கொச்சின் அரச குடும்பத்தின் அலங்கார பொருளாக பயன்படுத்தப்பட்டது. இதை 19ஆம் நூற்றாண்டில் குஞ்சன் என்ற தச்சன் உருவாக்கினார். இதன் வடிவமைப்பு அப்பகுதியின் பாரம்பரிய தச்சர்களின் திறனை வெளிப்படுத்துகிறது. அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய குதிரை வண்டிகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவை அந்த கால வாழ்க்கை முறையை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அதேபோல் இந்த அரண்மனையின் பல பகுதிகளில் கொச்சின் அரச குடும்ப வரலாறு மற்றும் அந்த கால நிகழ்வுகள் பற்றிய தகவல் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய விடுதலைக்கு பிறகு கொச்சின் அரச குடும்பம் இந்த அரண்மனையை கேரள அரசிடம் ஒப்படைத்தது. பின்னர் 1980 தொல்லியல் துறைக்கு மாற்றப்பட்டு 1986 இது அருங்காட்சியகமாக பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. இன்று கேரளாவின் மிக பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகமாக திகழ்கிறது. இங்கு வெளியே சிற்ப காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள இந்த வழி நம்மை இங்குள்ள ஹெரிட்டேஜ் மியூசியத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த வளாகத்தில் மிகவும் பழமையானதாக தெரியும் இந்த மியூசியத்தில் அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அரண்மனை வரலாறை உயிருடன் பேசும் அருங்காட்சியகத்துடன் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு பூங்காவும் மான்கள் பூங்காவும் கொண்டுள்ளது. எல்லா வயதினருக்கும் ஏற்ற இடமாகவும் இது உள்ளது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.